ஒரு விவசாய தொழிலாளரோட குழந்தைக்கு வந்துட்டு பால் அப்படின்னு சொன்னா, வீடுங்கள்ல பால ஊத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரே குழந்தை பால்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வீட்டுக்கு நம்ம வந்து பால்காரனுக்கு பால் ஊத்திட்டு கொண்டு வந்து வச்சோம்னா, அந்த சுற்று வட்டாரத்துல ஒரு சில ரொம்ப ஒரு பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும். அந்த வீட்ல 2 குழந்தை இருக்கு, இல்ல இந்த வீட்ல ஒரு குழந்தை இருக்குன்னா, ஒரு 1 லிட்டர் பால், இல்ல 1 1/2 லிட்டர் பால தனியா எடுத்து வச்சு அத குழந்தை பால்ன்னு சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எந்த ஒரு குழந்தையுமே பொருளாதார தடை காரணமா அந்த குழந்தைங்களுக்கு பால் கிடைக்காம போயிறக்கூடாது. இது வந்து எனக்கு இந்த மாரி வீடுங்கள்ல, குடும்பங்கள் எல்லாம் பார்த்து, பார்த்து அந்த ஒரு ஒரு தாக்கம் மனசுக்குள்ள இருந்ததால, குறிப்பாக இந்த மாரி பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிற பகுதிகள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பிறந்த உடனே 6 மாசம் அம்மாவுக்கு பாலு. குழந்தைக்கு 2 வயசு ஆகுற வரைக்கும் இலவச பசும்பால் டெய்லியும் 250 மில்லி குடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு அமுதம் அப்படின்னு திட்டத்த பேர் வச்சு நம்ம மத்திய நிதி அமைச்சர் தான் வந்து தொடங்கி வச்சாங்க. அவங்களுக்குமே மனசுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டமா இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த திட்டம் நெறைய ஒரு பணம் செலவு பிடிக்கக்கூடிய ஒரு திட்டம். நெறைய சிரமங்கள் இருந்தா கூட நான் கஷ்டப்பட்டு அத விடக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கேன்மா.